வேதம் யாரு? சிவபெருமான் தான் வேதமே. ஒரு ஆன்மாவை இந்த பூமிக்கு அனுப்பும் போது எப்படி அனுப்புமா தெரியுமா? முதல்ல சாப்பாட்டாலேயே வளர்ந்திருக்கிற இந்த உடம்பு, இதுக்கு பேர் அன்னமய கோஷம். அப்படின்னா என்ன? பிசிக்கல் பாடி. இது பேர் அன்னமய கோஷம். சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் உடம்பு சரியில்லைன்னா மனசு, அப்படி ஒரு மருந்தை யார் உட்கொண்டதுன்னா சித்தர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு மருந்தை சாப்பிட்டாங்க. அதனால தான் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள். என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை, என் வாழ்க்கை அமைதியா இல்லைன்னா தமிழ்ல எழுதணும்னு வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்தில் வடமொழியை விட தமிழ் உயர்ந்ததாக திருமூலர் நினைத்ததால் திருமூலர் தமிழிலே எழுதுவதற்காக வருகிறார். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம். நம்முடைய சமயத்தில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு. ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். மறை, ஆகமம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. வேதம் என்பது இறைவனுடைய நிலை இயல்புகளை சொல்லக்கூடியது. ஆகமம் என்பது அவனை எப்படி அடைய வேண்டும் என்கிற வழிபாட்டு வழிமுறைகளை சொல்லுவது ஆகமம். ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஆகமப்படி தான் கட்டணும், ஆகமப்படி தான் பூஜை நடக்கணும். ஆகமங்களுக்குள்ளே ரெண்டு உண்டு, தந்திரம் மந்திரம் உண்டு. சில கோயில்களில் மந்திரங்களால் அதிகமாக சமய வழிபாடு நடக்கும், தந்திரங்கள் இருக்காது. சில கோயில்களில் தந்திரங்கள் அதிகமாக இருக்கும், மந்திரங்கள் இருக்காது. ரொம்ப குழப்பறணும். மந்திரம் என்றால் ஒலிகளால் இறைவனை வரவழைப்பதற்கான முயற்சிக்கு பெயர் மந்திரம். முத்திரைகளால் இறைவனை வரவழைப்பதற்கான முயற்சி தந்திரம். தான் ரெண்டு வித்தியாசம். செயல்முறைகளால் இறைவனை அமர வைப்பது என்பது தந்திரம். ஒரு கலசம் வச்சு, தண்ணி வச்சு, அதுக்கு தேங்காய் வச்சு, அதுக்கு ஒரு நாமம், இதுதான் அந்த கடவுள் நாமத்தை சொல்லி அங்கே கடவுள் உள்ளே இறங்குறாருன்னு உருவகப்படுத்தி அந்த கலசத்தை கொண்டு வந்து கருவறைக்குள்ளேயோ கும்பாபிஷேக கோபுரத்துக்குள்ளேயோ ஊற்றி அது மூலயமா மேலே இருக்கிற பரம்பொருள் இங்கே வந்துருச்சின்னு ஒரு செயல்முறை செய்கிறோமே, இதற்கு பெயர் தந்திரம். அப்படி செய்யும்போது வேள்வி எழுப்பி அந்த தெய்வம் இறங்குவதற்காக தொடர்ந்து ஒரு மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறோமே, அந்த ஒளி உச்சாடனத்தின் பெயர் மந்திரம். இந்த தந்திரமும் மந்திரமும் சேர்ந்தது தான் ஆகமம். இந்த வேதமும் ஆகமமும் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக உயிர்கள் இறைவனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தது. அதை ரொம்ப அழகாக திருமூலர் சொல்கிறார். கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப ஆழமானது. ஆகமங்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்கிறாருன்னா, 5 உல ஆகமம் அப்படின்னு எழுதுறாரு திருமூலர். அப்படின்னா என்னங்க, 23 + ஒரு 5 28 ஆகமங்கள் இருக்குங்கிறார் திருமூலர். ஆனால் திருமூலர் திருமந்திரத்தில் நமக்கு சொன்ன ஆகமங்கள் மொத்தம் எத்தனைனா 9 ஆகமங்கள் தான். எத்தனை ஆகமங்க? 9 ஆகமங்கள். நவ ஆகமம்னு பேர். என்னென்ன? பெற்ற நல் ஆகமம் காரணம் காமீகம் உற்றநல் வீரம் உயர் சித்தம் வாதுலம் மற்ற அவ்யாமனமாகும் கலோத்திரம் துற்றநல் சுப்புரம் சொல்லும் மகுடமே அப்படின்னு 9 ஆகமம். சிதம்பரத்தில் என்ன ஆகமம் நடக்குது? மகுடாகமம் முறைப்படி பூஜை நடக்குது சிதம்பரத்தில். இந்த 9 ஆகமங்களை இறைவன் உருவாக்குகிறான். நல்லா கவனிங்க. இப்போ ஆகமத்தை இறைவன் உருவாக்கிட்டான், வேதத்தை இறைவனே முன்னின்று சொல்லுகிறான். வேதம் யாரு? வேத முதல்வன்கிறல்ல ஞானசம்பந்தன். வேதம் யாரு? சிவபெருமான் தான் வேதமே. ஆகமம் யாரு? சிவபெருமான் தான் ஆகமம். ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ்வாழ்க, அவன் தான் ஆகமம், அவன் தான் வேதம். இப்போ ஏன் இதை உருவாக்குறாரு? சார், நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு நேராக ப்ராக்டிக்கல் கிளாஸ் கூட்டு போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? நந்தி இணையடி நான் தலை மேல் கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மதியுனை அரண் அடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன்
நான் ஆகமத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இது ஒரு பாட்டு. ரெண்டாவது பாட்டு, மாலங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்கமே நீ என் நேரிழையால் ஒரு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்பலுற்றேன். இந்த ரெண்டு பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் ஆகமத்தை செப்ப வந்தார், வேதத்தை செப்ப வந்தார். செப்ப வந்தவர் என்ன செய்தார்? அதுதான் அடுத்த கேள்வி. என்ன செய்தாராம்? இங்கே வந்தவர் நேராக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆழமாக சொல்கிறேன். திருமூலர் உடம்போடவே வந்துட்டாரா கேட்டால் கிடையாது. சைவ சித்தாந்தம் ஒரு ஆன்மாவை இந்த பூமிக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புமா தெரியுமா? முதல்ல நுண்ணுடம்போடு அனுப்புமா, சூக்ஷ்ம தேகத்தோடு அனுப்புமா. அந்த நுண்ணுடம்புக்கு என்ன கிடையாது? இந்த உடம்பெல்லாம் கிடையாது. சார் நம்ம பாருங்கள், நம்ம இதை பார்க்குறோம், இது உடம்பு, இது ஒரு உடம்பா? திருமூலர் சொல்லுகிறார் என்னன்னு, இது 5 உடம்போடு சேர்ந்ததுன்னு சொல்கிறார். காயப்பை ஒன்று சரக்கு பல உலங்கிறார். இது உடம்பு ஒன்றுப்பா, ஆனால் இந்த உடம்புல 5 சரக்கு இருக்குங்கிறாரு திருமூலர். என்னென்னு தெரியுங்களா? அன்னமய கோஷம். அன்னமய கோஷம், அன்னம்னா என்னங்க? சாப்பாடு. சாப்பாட்டாலேயே வளர்ந்துருக்கிற இந்த உடம்பு, இதுக்கு பேர் அன்னமய கோஷம். அப்படின்னா என்ன? ஃபிசிக்கல் பாடி. இது பேர் அன்னமய கோஷம். நம்ம இது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லே, இதுக்கு அடுத்து உள்ள ஒன்று இருக்குது. என்ன? பிராணமய கோஷம். பிராணமய கோஷம். இந்த உடம்பு இயங்கணும்னா இந்த சதை நரம்பு மட்டும் பத்தாது, இதை இயக்க உள்ள தசவாயுக்கள் இருக்குது. நீங்கள் கண் இமைக்க ஒரு காற்று வேலை செய்யணும், மலம் போக மலத்வாரம் துறக்க ஒரு காற்று வேலை செய்யணும், பேச ஒரு காற்று வேலை செய்யணும், உங்கள் உணவை கொண்டு போய் செரிமானம் செய்ய ஒரு காற்று வேலை செய்யணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி காற்றுனா சுவாசிக்கிற பிராணன் மட்டும் இல்லை, 10 வாயுக்கள் உங்கள் உடம்பிலே வேலை செய்கிறது. அந்த 10 வாயுவும் தன் வேலையை செய்ய நிறுத்தி கொண்டால் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்காது. ஏன்? போயிட்டீங்கன்னு அர்த்தம். பிராணமய கோஷம் ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு. மூணாவதாக இருக்கிறதுக்கு மனோமய கோஷம் அப்படின்னு பேர். மனம் என்கிற மனசக்தியோடு இருக்கிற ஒன்றுக்கு பெயர் மனோமய கோஷம். நாலாவது விஞ்ஞானமய கோஷம், அறிவுசால் பட்டது. ஐந்தாவது ஆனந்தமய கோஷம். அதுதான் என்ன சொல்கிறது, நிறைவான ஒரு நிலை, ஆனந்தமய கோஷம். சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அலோபதி மாதிரி கிடையாது. அலோபதியோட வேலை என்னென்னா அன்னமய கோஷத்தோடு முடிஞ்சிடும். அதுவும் போய் சரியாக நோய் நாடி, நோய் முதல் நாடிலாம் கிடையாது. மூக்கில் சளி கொட்டுதா, இந்த சளி நின்றுடும். அதில் அதிகபட்ச வேலை என்ன? சளியை நிறுத்துறது. இருமல் வருதா, இந்த இருமல் நின்றுடும். தோல் நோய் வந்து இந்த இதை தடவு போயிடும். அது பேர் குணப்படுத்துறது இல்லை, மறைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? மறைக்கிறதுன்னு அர்த்தம். திருமூலர் சொல்கிறார், எது உண்மையில் மருந்து தெரியுமா? மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். உடம்பின் நோயை தீர்ப்பது வேற, மறைப்பது வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீர்ப்பது வேற, மறைப்பது வேற. மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தெனச்சாலும். நிறைய பேர் மனசை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் உடம்பு சரியில்லைன்னா மனசு சந்தோஷமானாலே உடம்பு சந்தோஷமாக, உடம்பு சரியாயிடும். சில பேருக்கு உடம்பு எதனால் சரியில்லாமல் இருக்கும்னா மனசு சரியில்லாமல் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும். பார்த்துருக்கீங்களா? மனைவி கணவன் ரொம்ப அழகாக வாழ்வாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒரு 6 மாதத்தில் செத்து போயிடுவாங்க. என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, மனோமய கோஷம் சீர்குலைந்து போனதால் அன்னமய கோஷமும் விழுந்துவிடும். கனெக்ஷன். திருமூலர் சொல்கிறார், மறுப்பது உளநோய் மருந்தெனச்சாலும், உளநோயையும் குணப்படுத்தணும். அதோட மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. ஒரு நல்ல மருந்துக்கு என்ன அழகுனா திரும்ப அது வரக்கூடாது. நம்ம அலோபதியில் கொடுக்குற சுகர் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரணும்னு கொடுக்குறது. நம்ம எடுக்கிற முக்கால்வாசி மருந்து என்ன செய்யுது? திரும்ப திரும்ப வரணும்னு கொடுக்கறது. உண்மையான மருந்து என்ன செய்யணுமா? திரும்ப வரக்கூடாது. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. எது உண்மையான மருந்துன்னா சாவையே வராமல் பண்ணணும், அதுதான் மருந்து.
அப்படி ஒரு மருந்தை யார் உட்கொண்டதுன்னா சித்தர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு மருந்தை சாப்பிட்டாங்க. அதனால தான் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள். அவங்க சாகலை, அவங்க ஜீவன் சாகலை, அவங்க ஜீவன் என்ன ஆச்சு? சமாதி ஆச்சு. சமாதி ஆகிறது வேற, சாகிறது வேற. அப்போ ஒரு மருந்துக்கு இதெல்லாம் நோக்கம். சித்த மருத்துவம் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது அன்னமய கோஷத்தை மட்டும் சீர்படுத்துவதல்ல, அது மனோமய கோஷம், பிராணாமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்கிற எல்லாவற்றையும் சரி செய்வது. அந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தான் திருமூலர். நீங்கள் பாருங்க, உங்களுடைய அன்னமய கோஷத்தை சரி செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆசனங்கள் உதவும், இப்படிதானே? பிராணாமய கோஷத்தை சரி செய்வதற்கு நீங்கள் செய்கிற பிராணாயாமம் உதவும். மனோமய கோஷத்தை சரி செய்வதற்கு நீங்கள் செய்கிற தியானம் உதவும். விஞ்ஞானமன கோஷத்தை செய்வதற்கு உங்களுடைய ஞான தேடல் அதை செய்யும். இந்த நாளையும் சரியாக செஞ்சீங்கன்னா ஆனந்தமய கோஷம் தானாகவே சரியாக இருக்கும். இந்த 5 கோஷம், இந்த 5 உடம்பும், நான் தான் இப்படி சொல்லுவேன், அலோபதி மாதிரியான மற்ற மருத்துவங்கள் எல்லாம் அன்னமய கோஷம் என்கிற இந்த ஒரே ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கான மருத்துவம். ஆனால் சித்த மருத்துவம் 5 கோஷங்களுக்குமான ஒரு மருத்துவம். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. இந்த 5ஐயும் போய் சரி செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமை இருக்கக்கூடியது இந்த சித்த மருத்துவத்துக்கு இருக்கிற சிறப்பு. சரி, இப்போ திருமூலர் நுண்ணுடம்போடு வருகிறார். இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். எது சார் நுண்ணுடம்பு கேட்டிங்கன்னா, அன்னமய கோஷம் இல்லாத மற்றவையோடு வருவதற்கு பெயர் நுண்ணுடம்பு. இப்போ நம்மளாம் ஆன்மாவை இறைவன் அனுப்பி வைக்கிறார். ஏன் அனுப்பி வைக்கிறார்? ஆணவத்தோடு இருக்கிறோம், மலத்தோடு இருக்கிறோம். இந்த ஆன்மா மலத்தோடு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுது, பாவம்னு இறைவன் என்ன செய்கிறாரு? இந்த ஆன்மாவை கொண்டு வந்து பூமியை படைச்சி, பூமி, இந்த உடம்பு இதெல்லாம் உருவாக்கி நம்மளை இங்கே கொண்டு வரார். எதுக்கு கொண்டு வராரு? நல்லா கவனிங்க. ஒரு அடிப்படை சொல்லிடுறேன். ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது, ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் சைவ சித்தாந்தம் அதை என்ன சொல்லுது அப்படின்னா, அசித்துன்னு சொல்லுது, அறிவு கிடையாது. இறைவன் அறிவானவன், அதனால் அவனுக்கு என்ன பேர்? சித்துன்னு பேர். நமக்கு அசித்துன்னு பேர் இல்லை, நமக்கு சரியாக இன்னொரு பேர் இருக்கு. என்ன? சித்து அசித்துன்னு பேர் நம்ம ஆன்மாவுக்கு. ஏன்? அது உடம்பு இல்லைன்னா அறிவு இல்லாமல் இருக்கும், உடம்பு கிடச்சிருச்சுன்னா அறிவோடு இருக்கும். அதனால் நம்ம ஆன்மாவுக்கு சித்து அசித்துன்னு பேர். மலங்களுக்கு அசித்து, அதுங்களுக்கு ஜடம். ஆணவம், கண்மம், மாயெல்லாம் ஜடம். நல்லா கவனிங்க. இறைவன் அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பை உருவாக்கி ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த உடம்பின் மூலமாக அது தன் அறிவை பயன்படுத்தி இறைவனை போய் அடைய வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அறிவை வச்சு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம், அப்படி தானே? என்னெல்லாம் நமக்கு சந்தோஷமோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது நேராகவே தூல தேகத்துக்கு வராது. சைவ சித்தாந்தம் சொல்லுது நுண்ணுடம்போடு வரும். நல்லா கவனிங்க. திருமூலர் முதலில் இறைவன் அனுப்பி வைக்கிறார், வேணுமனே போன்னு. அப்போ எப்படி வராராம் திருமூலர்? நுண்ணுடம்போடு வருகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதோட வராரு? நுண்ணுடம்போடு வருகிறார். நுண்ணுடம்போடு வந்தவர் முதல்ல எங்கே போகிறாரு? தில்லை போகிறார். சிதம்பரத்துக்கு போய் அங்கே எத்தனை வருஷம் இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 7 கோடி யுகங்கள் சிதம்பரத்திலேயே இருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி ஒரு மனுஷனால் 7 கோடி வருஷம் உயிர் வாழ முடியும்? இந்த உடம்போடு எப்படி அவர் 7 வருஷம் ஓடி இருப்பார்? 7 யுகம் எப்படி இருப்பார்? 9 கோடி யுகம் எப்படி இருப்பாருன்னா, அவர் இந்த உடம்போடு இல்லை, அவர் நுண்ணுடம்போடு வரார். முதல்ல அப்படி தான் வரணும். நம்மளுமே எப்படி வந்திருப்போம்? அத்த உடனே தூள தேகத்தில் வரமாட்டோம் பூமிக்குள்ளே. நம்ம ஆன்மா முதல்ல சூட்சும தேகமாக தான் பூமிக்குள்ளே வரும். வந்து சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது தூள தேகத்தையே அடையும். திருமூலர் சுத்தலை. அவர் என்ன பண்ணார்? போய் சிதம்பரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் ஒரு 9 கோடி யுகம் இருந்தாராம். இருந்து பார்த்து அந்த திருக்கூத்தே வேதத்தின் பொருள் என்பதை உணர்ந்து அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறார். அடுத்து அங்கேருந்து புறப்படுறார். திருவாவடுதுறை வரார். திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய
ஒரு அரச மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அங்கே இருக்கிற அவனை வழிபடுகிறார். ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. சீருடையால் சிவன் ஆவதென்துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனேன்னு எழுதுகிறார். எத்தனை நாள் இருந்தாரா? 9 கோடி யுகங்கள் திருவாவடுதுறையிலேயே இருக்கிறார். கவனிங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அவர் இன்னும் உடம்பு பெறலன்னு அர்த்தம். எதில் வந்திருக்கிறாரு? சூட்சும உடம்பாக தான் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் சூட்சும உடம்பாக வந்து இவ்வளோ நாள் அங்கே தவம் செய்கிறாருன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, தவம் செய்தவர்க்கே நல்ல தூல தேகம் கிடைக்கும். தவம் செய்தவர்க்கே நல்ல தூல தேகம் கிடைக்கும். தவம் செய்தவர்க்கே நல்ல பிறவி கிடைக்கும். இப்போ அவர் இன்னும் பிறவி எடுக்கல, திருமூலர் இன்னும் பிறவி எடுக்கல, நுண்தேகத்தோடு வந்துகிறாரு. வந்தவர் தவம் பண்ணுறாரு. திருமூலர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, உனக்கு நல்ல பிறவி வேணும்னா நீ தவம் பண்ணணும். இப்போ அவருக்கு ஒரு நல்ல பிறவி கிடைச்சது இல்லை. எதனால்? 9 கோடி யுகம் அங்கே தவம், 7 கோடி யுகம் இங்கே தவம். நம்ம பண்ணணும். நம்ம பண்ணுவோமா? அவர் பண்ணுறார். திருவாவடுதுறையிலே தவம் செய்கிறார். தவம் செய்து முடித்த பிறகு அவருக்கு இப்போது தூலதேகத்துக்கான பர்மிஷன் கிராண்டட். அப்போ எழுதுகிறார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு இப்போ தான் வருது. என்னன்னு? பின்னை நின்று பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா பிறவி, மோசமான பிறவி கிடைக்குது? நீ இதுக்கு முன்னாடி நல்ல தவம் செய்யலைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஏன் பிறவி கிடைக்குது தெரியுமா? அவர் சொல்லணும்ல. இப்போ நான் தவம் செய்யலையா? இவ்வளோ தவம் செஞ்சேனே, 7 கோடி யுகம் 9 கோடி யுகம் தவம் செஞ்சேன். இப்போ நான் ஏன் பிறக்கிறேன்? திருமூலர் சொல்றாரு, பின்னை நின்று பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்றாரு. நான் திருமந்திரத்தை தமிழில் எழுதணுங்கிறதுக்காக நான் வரேன்டா. அப்பனா அது என்னமா? நன்றாக இறைவன் செய்தனன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பிறவி கொடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். நல்ல பிறவி ஏன் கொடுத்தாரு? முன்னை நன்றாக தவம் செஞ்சாரு, அதனால கிடைச்சு. ஒரு விஷயம் மனசில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா, என் வாழ்க்கை நல்லா இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை, என் வாழ்க்கை அமைதியாக இல்லைன்னா நீங்கள் முற்பிறவியில் தவம் செய்யவில்லை என்றார். அப்போ என்ன சார் பண்ணுறது? அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா சீக்கிரமாக இப்போ தவம் செய்ய ஆரம்பிங்கன்னு அர்த்தம். இப்போவே தவம் செய்ய ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். திருமூலர் சொல்லி தரார். இப்போது அவருக்கு பர்மிஷன் கிராண்டட். இப்போ அவர் எப்படி வராராம் பாருங்கள். ஒரு பாட்டு சொல்கிறார், ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பாட்டு. அவருடைய நுண்ணுடல் இப்போது ஒரு தூள உடம்புக்குள்ளே வரணும். அது எப்படி வந்துதான்? இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் ஒரு லூப் சொல்லுவாங்க. அந்த லூப்புக்குள்ளே போனால் இது வழியாக வேறு உலகத்துக்குள்ளே வரா மாதிரி திருமூலர் ஒரு வார்த்தை போடுறார், ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனேங்கிறார். அவருடைய சூட்சும தேகத்தை தூக்கிட்டு வான்வெளியில் வந்த ஒரு சின்ன கீரலுக்குள்ளே நுழைஞ்சி தூள தேகத்தை எடுத்தார். இதுக்கு பொருள் நான் சொல்ல முடியாது. இதுக்கான பொருள், இதுக்கான விளக்கம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சூட்சும தேகம் எப்படி தூள தேகத்தை அடையுங்கிற அந்த இடத்த திருமூலர் மட்டும்தான் தொட்டு சொல்கிறார், யாரும் சொல்லலை. ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனே, வான்வழியாக ஊடு நுழைஞ்சி இப்போ நான் இந்த தேகத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. இந்த தேகத்தை பெற்றவர் என்ன சொல்லுகிறார்? ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தியும் அத்தன் எனக்கு இங்கு தந்தான். இப்போ தான் அவர் என்ன வாங்குறாரு? உடம்பையே வாங்குறாரு. அப்படி உடம்பை வாங்கி கைலாயத்திலே இருந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது, ஏன்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா, அவர் நுண்ணுடம்பாக இருந்தப்போ எங்கே இருந்தார்? தமிழ்நாட்டில் தான் இருந்தார். அவர் நுண்ணுடம்பாக இருந்தப்பவே தில்லையில் இருந்தார். நுண்ணுடம்பாக இருந்தப்பவே திருவாவடுதுறையில் தான் இருந்தார். இப்போ உடம்பை வாங்கினதால அவர் எங்கே வராரு? திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரார். ஏன்னா அவர் எதை எழுத போகிறாரு? தமிழில் எழுத போகிறார். யாராவது வேதம் தமிழில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஆகமம் தமிழில் இருக்குது. இப்போ பாருங்க, திருமூலர் ஏன் வராரு? வடமொழியில் எழுத வரல, தமிழில் எழுதணும்னு வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்தில் வடமொழியை விட தமிழ் உயர்ந்ததாக திருமூலர் நினைத்ததால் திருமூலர் தமிழிலே எழுதுவதற்காக வருகிறார். அப்படி வந்து அவர் எழுதிய இந்த பாடல்கள் தான் நாம் படிக்கிற இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்து மேலே நீங்கள் கை வைக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய முதல் விஷயம், இப்போ ஒருத்தர் இது எழுதுறாருன்னா அது நான் ஏன் எழுதுறேன்னு சொல்லணும். அதுதான் நூல் பயன். என்னதுங்க?
நூல் பயன். ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடினார்னா சொல்லுவார், இந்த பதிகத்தை யார் ஒருவர் பாடினார்களோ அவர்களை கோள்கள் ஒன்றும் செய்யாது, இந்த பதிகத்தை யார் ஒருவர் பாடுகிறார்களோ அவர்களுக்கு நோயில இருந்து குணமடையும்னு எழுதுவார். அதுக்கு பேர் நூல் பயன்னு பேர். இப்போது திருமந்திரத்தினுடைய நூல் பயன் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை எல்லாரும் குறித்து வச்சு படிங்க. என்ன பாட்டு சொல்ற பாருங்க. ஞேயத்தை ஞானத்தை ஞாது உருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும்பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அசோகர வீயத்தை முற்றும் விலக்கி இட்டேனேன்னு எழுதுகிறேன். நான் ரொம்ப முழுசாக எழுதியிருக்கிறேன்பா. எதைப்பா எழுதியிருக்கிறேன்? ஞேயத்தை அப்படின்னா என்ன? நேயத்தைனா அறிய வேண்டிய பொருளை. இது ஒன்று இருக்குது, இது அறிய வேண்டிய பொருள். இது என்னதுங்கிறதையும் அறிய வேண்டிய பொருளை. ஞானத்தை அறியும் அறிவை. இப்போ அறியும் அறிவு இல்லைன்னா இந்த பொருளை அறிய முடியுமா? என்னங்க, இப்போ எனக்கு நான் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இது என்னதுன்னு கேட்டால் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். எனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை நான் சொல்ல முடியுமா? அறியும் அறிவை, அறியப்படும் பொருளை. இப்போ இந்த அறியப்படும் பொருள் இல்லைன்னா அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. அறியப்படும் பொருளை, அறியும் அறிவை, அறியும் ஆன்மாவை. யார்? இப்போ நான் யாரு, என் அறிவு என்ன, அதை வச்சு நான் அறிய போகிற பொருள் என்ன என்கிற மூன்றையும் உங்களுக்கு சொன்ன நூல் தான் திருமந்திரம். திருமூலர் சொல்றார். இவ்வளோ ஆழமான ஒரு கருத்து பாருங்க. நான் யார், நான் அறிய வேண்டிய பொருள் என்ன, அதை அறியும் அறிவு என்ன என்கிறவற்றை நான் உங்களுக்கு முழுதாக சொல்லுகிறேன் என்று அதற்கு பின்னால் தான் திருமூலர் எழுதுகிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளதுன்னு அப்புறம் தான் எழுதுகிறார். அப்போது திருமந்திரத்தை நம்ம பின்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யார் திருமூலர் அப்படின்னு பார்க்கணும். யார் திருமூலர்னா